ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல். இப்போ நான் எதுக்கு பேப்பர் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்காக தான். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்போ தான் ஒரு சிஸ்டர் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. போடுறவங்க வந்து ஊரில் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால, இன்றைக்கி தான் வந்து மார்க் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும். ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி காட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேயே வந்து நான் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் கொடுத்து விடணும். நான் எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸை இப்படி தான் கட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளே இப்போ என்கிட்ட தைக்க வந்ததுனால நானே கட் பண்ணி ஆரி ஒர்க் போடுறதுக்கு கொடுத்துருவேன். இப்போ முக்கால்வாசி எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். அப்பயும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை நான் வெட்டினதுனால எனக்கு மாற்றிக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நானே வெட்டிப்பேன். இப்படி தான் நான் எப்பயுமே ஆரி ப்ளவுஸ் போடுறதுக்கு காட்டில் கட்டுறதுக்கு நான் வெட்டி கொடுப்பேன். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பட்டி இதெல்லாமே நம்ம பேப்பரில் வெட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க எங்கே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணால் இடம் எப்படி கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டில் வச்சு போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கழித்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரே நாளில் நம்ம தைச்சி கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். இவங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரும்பூர்லேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போனாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, கஸ்டமர் ஹாப்பினா மட்டும்தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஆரி ஒர்க் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்.